செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது அதானி விரித்த வலை, சிக்கும் IAS அதிகாரிகள். அதானி விவகாரம் இப்ப இந்தியாவுக்கே ஒரு மானக்கேடு பிரச்சனையா மாறி போயிருக்கு. இவர் மேல லஞ்சம் கொடுத்தது, மோசடியில ஈடுபட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா முன் வச்சிருக்கிறது இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. 62 வயதான கௌதம் அதானி குரூப் நிறுவனங்களுடைய தலைவரா இருக்கிறாரு. இவர் இந்திய அளவுல 2வது பணக்காரராகவும் உலக அளவுல பணக்காரர்கள் பட்டியல 17வது இடத்திலையும் இருக்கிறாரு. இந்த நிலையில அமெரிக்காவுடைய நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானி, அவருடைய உறவினர் சாகர் அதானி, முன்னாள் CEO வினித் ஜெயின் உள்ளிட்ட 7 பேர் மேல லஞ்சம் மற்றும் கடன் பத்திர மோசடி தொடர்பாக தனித்தனியா வழக்குகளை பதிவு செஞ்சிருக்கு. இதோடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2020 மற்றும் 2024ஆம் ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர், சத்தீஸ்கர், ஒடிசா மாநிலங்கள்ல அதிக விலைக்கு சோலார் பொருட்களை வாங்குறதுக்காக இந்த மாவட்டங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கு அதானி குரூப் மொத்தம் 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாகவும், அதோட இந்த உண்மையை மறைச்சு அமெரிக்க நிறுவனத்துக்கிட்ட இருந்து முதலீடும் வாங்கினதாகவும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து நியூயார்க்ல இருக்கிற புரூக்லின் ஃபெடரல் கோர்ட்ல குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதோட தொடர்ச்சியா அதானி குரூப் தலைவர் கௌதம் அதானிக்கு எதிராக நீதிமன்றம் அரஸ்ட் வாரண்ட்டையும் பிறப்பிச்சிருக்கு. அதாவது அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் முறைகேடா வாங்கின இந்த ஒப்பந்தங்கள் மூலமா 20 வருஷத்துல மினிமம் 2 லட்சம் பில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல சுமார் 17,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமா லாபம் ஈட்ட முடியும்னு அந்த குற்றச்சாட்டுல முக்கிய பாயிண்டா குறிப்பிட்டிருக்கான். மேலும் லஞ்சத்தை மறைச்சு வாங்கின 25,000 கோடி முதலீடு, சட்டவிரோதமான லஞ்ச நடவடிக்கைகளை மறைச்சு அமெரிக்காவில் அதானி குரூப் 300 கோடி டாலருக்கு, அதாவது இந்திய மதிப்புல 25,000 கோடி முதலீடு வாங்கினதா அந்த குற்றப்பத்திரிகையில குறிப்பிட்டிருக்கான். இந்த ஒப்பந்தத்தை வாங்குறதுக்காக கௌதம் அதானி மத்திய அரசோட உயர் அதிகாரிகளை அடிக்கடி மீட் பண்ணதுக்காக ஆதாரங்கள் எங்க கிட்ட இருக்குன்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் FBI மூலமா தாக்கல் செய்யப்பட்ட 54 பக்க விசாரணை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெரும் பூதத்தை கிளப்பியிருக்கு. அந்த வகையில கௌதம் அதானி யாரையெல்லாம் மீட் பண்ணாரோ அவங்களுக்கு இப்ப வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கும். அதோட டெல்லியை தலைமையிடமா கொண்ட அசூர் பவர் நிறுவனமும் இந்த லஞ்ச வழக்குல சேர்க்கப்பட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ டோட்டலி அமெரிக்க கடன் பத்திர சட்டங்கள் விதிகளை மீறி செயல்பட்டதுக்காக கௌதம் அதானி, சாகர் அதானி, அசூர் பவர் நிர்வாகிகள் மேல தனித்தனியா அமெரிக்க பங்கு சந்தை மற்றும் பரிவர்த்தனை வாரியமும் கேஸ் போட்டிருக்கு. அதன்படி இந்த 7 பேருக்கும் நீதிமன்றம் பிடிவாரண்ட்டும் பிறப்பிச்சிருக்கு. இதை பத்தி அமெரிக்க நீதித்துறை வழக்கறிஞர்கள் சொல்லும் போது இந்த வழக்கு சர்வதேச சட்ட அமலாக்கத்துறைக்கு அனுப்பி வைக்கப்படும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பண பரிவர்த்தனையின் போதும் அதிகாரிகள் சந்திக்கும் போதும் கௌதம் அதானியை எல்லாரும் தி பிக் மேன் அப்படின்னும் மிஸ்டர் ஏனோ அழைச்சாங்களாம். இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்களை யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு எல்லா ஆதாரங்களும் திட்டமிட்டே அழிக்கப்பட்டிருக்கான். ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் அதானி குழுமம் கம்ப்ளீட்டா மறுத்திருக்கு. அமெரிக்க நீதிமன்றத்துடைய ஆதாரங்கள் எல்லாமே போலியானது. இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படுற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகளாக கருதப்படுவாங்க அப்படின்னு அமெரிக்க நீதித்துறையே சொல்லியிருக்கு. சோ அனைத்தும் சட்டப்படி ஆராயப்படும்னு ரொம்ப டேலண்டா பல்ட் அடிச்சிருக்காங்க. அம்பானி, அதானியை பாதுகாக்கிறது தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசுன்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கு. சோ இந்த டைம் அமெரிக்கா வரைக்கும் இந்திய மானம் சந்தி சிரிச்சிருக்கிறதால பாஜக இதை பத்தி என்ன சொல்வாங்கன்னு பார்த்தா, அதானி விவகாரத்துல சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்னு பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா சொல்லியிருக்கிறாரு. அதானியோடைய தில்லாலங்கடி எல்லாம் இந்தியாவுக்குள்ள வேலைக்காகும். ஆனா இது நியூயார்க் நீதிமன்றமாச்சே, என்னதான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கிடையில தமிழக மின்சார வாரியத்துடைய பேரும் அதானி விஷயத்துல அடிப்படுது. ஆனா தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அதானி நிறுவனத்தோட எந்த விதமான வணிக ரீதியிலான தொடர்புகளும் கடந்த 3 வருஷமா இல்லைன்னு தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியா சொல்லியிருக்கிறாரு. ஆனா செந்தில் பாலாஜி ஜெயில இருந்த டைம்ல அதானி குரூப்போட சேர்ந்து சில மின்சாரத்துறை அதிகாரிகள் கைகோர்த்து பல தில்லாலங்கடி வேலைகளை செஞ்சதாகவும், இது மூலமா பல 100 கோடி ரூபாய் கை மாறினதாகவும் சொல்லப்படுது. ஒரு பக்கம் இந்த பண மோசடி தொடர்பான எல்லா ஆதாரங்களும் அதானி வழக்கில் இணைக்கப்பட்டிருக்கிறதா டாக்கும் போகுது. மேலும் இது சம்பந்தமாக தமிழக IAS அதிகாரிகளுடைய பேரும் அடிபடுறதா நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுது. சோ அமெரிக்காவையும் தாண்டி மத்திய மாநில அரசுகளோட சேர்ந்து சில IAS அதிகாரிகளுக்கும் அதானி மோசடி பெரிய தலைவலியை உண்டாக்கி இருக்கிறாரு. இதுல யாரெல்லாம் சிக்குவாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுக்கிடையில அதானி குரூப் மேல அமெரிக்கா சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு இது முதல் முறை கிடையாதுன்னு ஹிண்டன்பர்க் அறிக்கையையும் மேற்கோள் காட்டி காங்கிரஸ் கடுமையான விமர்சனத்தோட குற்றம் சாட்டியிருக்கு. ஆக்சுவலி அடிப்படை ஆதாரம் இல்லைன்னு ஹிண்டன்பர்க் அறிக்கையை நிராகரிச்சிருந்தாலும் இப்ப அதானி குரூப் மேல முன்வைக்கப்பட்டிருக்கிற லஞ்சம் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகளை சரியான மற்றும் நேர்மையான முறையில விசாரிக்க புதிய மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட சேபி தலைவரை நியமிக்கணும்னு எதிர்க்கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க.
அதானி மேல சொல்லப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளோட இம்பாக்டா அதானி குரூப்போட ஒப்பந்தம் செய்திருக்கிற கென்யா நாடு இப்ப அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்யறதா அந்த நாட்டு அதிபர் வில்லியம் ரூட்டோ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இந்த ஒப்பந்தம் என்னன்னா, கென்யாவோட முக்கியமான விமான நிலையத்தை 30 வருஷத்துக்கு பராமரிக்கிற கென்யா எரிசக்தி துறையை நிர்வகிக்கிற வகையிலான ஒப்பந்தம் போன மாசம் தான் கையெழுத்தாகியிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை தான் கென்யா இப்ப ரத்து பண்ணியிருக்கு. கௌதம் அதானியோடைய இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுற பட்சத்துல அதானி குரூப்பும் அதை சார்ந்த மற்றும் சேர்ந்த எல்லா நிறுவனங்களுடைய பங்கும் அதல பாலாத்துக்கு போயிடும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆல்ரெடி அதானி நிறுவனத்துடைய பங்குகள் பங்குச்சந்தையில் பெரும் சரிவை சந்திச்சிருக்கு. அதன்படி அதானி குரூப்போட பங்குகளோட சந்தை மூலதனத்துல இருந்து 2 லட்சம் கோடியை இழக்க செஞ்சிருக்குன்னா, குற்றம் நிரூபிக்கப்பட்டா இந்த தொகை எத்தனை மடங்கா இன்க்ரீஸ் ஆகும்னு நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது. ஹிண்டன்பர்க் அறிக்கை மாதிரி வழக்கம் போல இந்த முறையும் கௌதம் அதானியை பாதுகாக்கவும் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்ததும் பாஜக என்னென்ன தில்லாலங்கடி வேலையெல்லாம் செய்ய போறாங்கன்னு நவம்பர் 25ஆம் தேதி கூட போற குளிர்கால கூட்டத்தொடரில் பொறுத்திருந்து பார்க்கலாம்.